வீட்டில் இருக்க எல்லாரையும் காரில் தூக்கி போட்டுட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறத இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் பேக் டு தனியா தி அன்டிஃபைன் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்பாவை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு வந்து ட்ரிப் எதுவும் லித்துக்கு பிளான் பண்ண முடியல. ஷூட்டிங் அதுக்கப்புறம் ஊரில் போய் 2 நாள் இருந்ததோடு சரி. இப்போது வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு குயிக்காக பிளான் பண்ணது தான் இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட். இனாக்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, ஆனால் இன்னும் டிரான்ஸ்போர்ட்லாம் அங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கிளாம்பாக்கம் மாதிரி பெருசாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றது. திருச்சியிலேருந்து ஒரு 2 ஹார்ஸில் வந்து ரீச் ஆகிடலாம். புளியஞ்சோலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே ஏற்கனவே முன்னாடி ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிருக்காங்க. பட் எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம வந்து 8 மணிக்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம பிளான் பண்ணி என்றைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், எப்பயும் போல் தூங்கிட்டோம், எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி போகவே வந்து லேட் ஆகிடுச்சு. போகிற வழியில் பசியும் வந்துடுச்சு. நவாப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நேரம் போனோம். நவாப்பழம் சாப்பிட்டதெல்லாம் வந்து எந்த மூளைக்குங்க பார்த்தோம், மறுபடியும் வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். சரி, மார்னிங் டிஃபனையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. போகிற இடமும் வேறு எங்கேயோ பிளான் பண்ணி ஒவ்வொரு இடமா சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டி நாங்கள் கடைசியில் வந்து ஒரு 11 o'clock மேலே தான் ரீச் ஆனோம். சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாங்க மாமா. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான். ஆனால் அதை பார்த்துட்டு இந்த டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்கிற மாதிரி அந்த ஹோட்டலுக்கும் அவங்க சர்வ் பண்ண சாப்பாடுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. எவ்வளோ வெரைட்டிஸ் தெரியுமா? சப்பாத்தி, பூரி, பொங்கல், இட்லி, தோசை அண்ட் ஆம்லேட்டு, அது இதுன்னு எவ்வளோ வெரைட்டி இருந்தது. சைட் டிஷ்ஷும் அவ்வளோ வெரைட்டி கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு இதுக்குமே. வர்த்துங்க, அவ்வளோ வர்த்து சாப்பிட்டதுக்கு. இதுக்கு மேலே வண்டி வந்து புளியஞ்சோலையில் தான் நிற்கணும் அப்படின்னு நாங்களே எங்கள் மனசை வந்து தேர்த்திக்கிட்டு கிளம்பியாச்சு. ரோட்டுக்கு 2 சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்கள் தான் நிறையா இருந்தது. நம்ம ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி தென்னை மரம், வயல், மாடு, செம்மையாக இருந்தது அந்த வைபே. எப்பயாவது போகிறதுனாலையா என்னன்னு தெரியல. என்ன நம்ம சிட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழலில் வாழ்கிறது எப்பயுமே வந்து ஒரு தனி ஸ்பெஷல் தான். நம்ம எல்லாருமே ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம், கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடம் வந்து இன்னும் இருக்குது, அது வந்து நிறையா பேருக்கு தெரியாது. அதே மாதிரி நாங்கள் தேனி சைட் போனப்போ ராமக்கல்மேடு அப்படின்ற ஒரு இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே வந்து நீங்கள் போயிருந்தா எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வித்தியாசமான இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் போன ஊரில் உங்களுக்கு வந்து இந்த இடம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற இடம்லாம் வந்து எங்களுக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே ஒரு பிளான் போட்டுடலாம். ஃபைனலி வந்து புளியஞ்சோலை ரீச் ஆயாச்சு. காருக்கு வந்து ஒரு 20 ரூபாய் டோக்கன் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாய். இப்போ சின்னவங்களுக்கு வந்து எந்த டிக்கெட்டும் இல்லை, ஃப்ரீ தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே எதுவும் ஃபுட்டு அலௌடு இல்லை. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே வந்து குளிக்கிற இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஷாம்பு, சோப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து துணி வரைக்கும் துவைச்சிட்டு தான் போனாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து சொன்னது வந்து உள்ளே எந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சோப்பு, ஷாம்பு எதுவுமே இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடையுமே வந்து நிறைய கடை அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கடை தான் இருந்தது. இத்தனைக்கும் அது வந்து வீக்கெண்டில் தான் நாங்கள் போனோம், சண்டே தான் போனோம். ரொம்ப ரஷ்ஷு அப்படிலாம் இல்லை. நிறைய குரங்கு அங்கே இருந்தது. நாங்கள் போயிட்டு வரும்போது ஒரு குழந்தைய வந்து அது கையை வந்து கீறிடுச்சு. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க கையில் ஃபுட்டு வச்சுருந்தீங்கன்னா. அதுவும் நம்ம கொடுத்துட்டு போகிற இடத்துல அங்கே உட்காந்து வேணால் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. உள்ளே அந்த தண்ணி இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போக முடியாது, அதுக்கு முன்னாடியே வச்சு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி. அந்த இடத்துல தான் நிறையா குரங்கு இருக்குது. அதுதான் வந்து ஒரு பையனோட கையை கீரியும் விட்டுருச்சு. இதுதான் அந்த இடம். நான் டிக்கெட் வாங்குறாங்க, 10 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடம் இது தான். அந்த செக்கிங்கும் இங்கே தான் நடக்குது. பிளாஸ்டிக்லாம் வச்சுருக்கோமா இல்லையா அப்படின்னு பார்க்குற இடம்.
அண்ட் கேமராவுமே வந்து அலௌடு இல்லை. ஏன்னா அங்கே உள்ளே வந்து குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா எதுவும் வச்சுருந்தா நீங்கள் கார்லேயே வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டு எல்லாமே வந்து அந்த இவங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து போலீஸுமே இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆல்கஹால் உள்ளே எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து சொல்லிட்டாங்க ஃபுட்டே நாங்கள் வந்து அலௌடு இல்லை, ஸோ ஆல்கஹாலுமே அலௌடு இல்லை, ஏன்னா நிறைய லேடிஸு வந்து அங்கே உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதுனால. சேஃப்டி பற்றி பிரச்சனையே இல்லைங்க, அங்கே வந்து போலீஸும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே. அதனால் எல்லாமே வந்து ஓகே தான், சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்குது. உள்ளே வந்தாச்சுன்னு பாப்பா வந்து வெற்றி குறி போட்டால் நாங்களும் வந்து எங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். தண்ணி வந்து சம்மர்ன்றதுனால ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் கொஞ்சம் நேரத்துலேயே நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களும் சரி நாங்களும் சரி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா சம்மருக்கு இவ்வளோ வெயிலுக்கு சூப்பரான ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். திருச்சி சரௌண்டிங்ஸில் நீங்கள் இருந்தீங்க, குயிக்காக வந்து நீங்கள் உடனே வீட்டுக்கு போகணும் ஒரு குட்டியான ட்ரிப் பிளான் பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து மஸ்ட் விசிட் ஸ்பாட்னே சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். Till then, this is Litanya, the Undefined channel. See you, bye-bye.